ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உள்ள ஷார்ட்ஸ் வந்து நம்ம டிஷ்ஷஸுக்கு கடுகு வறுக்கிறதுக்காக வேண்டி நம்ம ஒரு பொருள் மெயினாக ஆட் பண்ணுவோம். இந்த பொருள் இல்லைன்னா வாசனையே இருக்காது. இப்படி பார்த்து தேடி பார்த்து வாங்கி நம்ம கடுகு வறுக்கும் போது யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை எடுத்து மாற்றிடுவோம். இதில் எத்தனை பேர் அதை சேர்த்து சாப்பிடுவாங்கன்னு தெரியாது. ஆனால் மிக்கவங்களும் அதை எடுத்து மாற்றிடுவாங்க. அது என்னங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதாவது கருவேப்பிலை, கரி லீவ்ஸ். இன்னைக்கு அதை பத்தி தான் ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். இந்த கருவேப்பிலை ரொம்ப சூப்பர் ஃபுட்டுங்க. இதுல ஏராளமான நன்மைகள் இருக்கு. இந்த கருவேப்பிலையை நம்ம என்ன செய்வோம், தாளிச்சு தான் நம்மளோட டிஷ்ல ஆட் பண்ணுவோம். இது தெரிச்சு செய்யறோமா தெரியாம செய்றீங்களான்னு தெரியாது. ஆனா கருவேப்பிலையை தாளிக்கும் போதுதான் இதுல வந்து ஏராளமான நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குது. சூடான எண்ணெயில கருவேப்பிலையை சேர்க்கும் போது அதோடைய செல் வால் எல்லாம் உடைஞ்சு அதுக்குள்ளுக்கு இருக்கக்கூடிய அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுது. இது ஃபேட் சால்யூபிள் ஆனதுனால இது எண்ணெயோட கலந்து நமக்கு நல்ல வாசனை வந்து கறிக்கு கொடுக்குது. அது மட்டும் இல்லாம தாளிக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் பயோ அவைலபிலிட்டியும் வந்து ஜாஸ்தியா வந்து நமக்கு கிடைக்குது. இப்போ கருவேப்பிலையில உள்ள சத்துக்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய போன்ஸை வலுவாக்கக்கூடிய கால்சியம் வந்து இந்த கருவேப்பிலைக்கு எக்கச்சக்கமா இருக்குது. ஸ்கின்னுக்கும் அதே நேரத்தில் ஐஸுக்கும் தேவையான பேட்டா கேரட்டின் அதுல வந்து அதிகமா இருக்குது. குடல் ஆரோக்கியத்தை வந்து மேல்படுத்தும். அதுல ஃபைபர் அதிகமா இருக்குது. நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதை வந்து அழிக்கக்கூடிய கார்பசால் ஆல்கலாய்ட்ஸ் கூடிய ஆன்டி ஆக்சைடும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பல ஆராய்ச்சிப்படி நம்மளோட பிளட் சுகரோட லெவலை வந்து சீராக வச்சுக்கவும் இது உதவுது. கெட்ட கொலஸ்ட்ரால் LDL குறைக்கிறதுக்கு கூட இது உதவுது. இதோட நன்மைகள் ஏராளம் இருக்குன்னு தெரிஞ்சு கூட நம்ம என்ன செய்வோம்னா இதை நம்ம வந்து சாப்பாடுல வந்து இன்டேக் பண்ணாம ஒதுக்கிட்டு போவதுதான் கூடுதலா இருக்கு. இப்ப இந்த டிப்ஸை பார்த்தப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இனியாவது இந்த நிமிஷம் தொட்டு நீங்க கருவேப்பிலைய ரொம்ப இம்பார்ட்டண்டா உங்களுடைய ஃபுட்ல வந்து நீங்க இன்டேக் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இவ்வளவு நாளும் கருவேப்பிலை தானே நினைச்சு நீங்க ஒதுக்கிட்டு இருந்தவங்க இந்த வீடியோவை பார்த்ததுல இருந்து உங்களோட ஃபுட்ல மஸ்டா நீங்க வந்து இன்டேக் பண்ணுங்க. இனியாவது இந்த கருவேப்பிலைய உங்களோட ஃபுட்ல ஒதுக்காம சேர்த்து சாப்பிட ஆரம்பிங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்னோட வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லைங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம், உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க.